மாருதி சுசுகி ஆல்டோ இந்தியாவில் 22 வருஷமாக சேல்ஸில் இருக்குங்க. அதில் 16 வருஷமாக பெஸ்ட் செல்லிங் காராகவும் இருந்திருக்கு. இந்த வண்டிக்கு இந்தியா முழுக்க 43 லட்சத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டியோட பாப்புலாரிட்டி. இந்த வண்டி சிம்பிளாக சொல்லப்போனால் 1 மணி நேரத்துக்கு 100 வண்டி விற்கிதுங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலரான கார். ஆனால் கடைசி சில வருஷங்களாக இந்த வண்டியோட பாப்புலாரிட்டி வந்து கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் 5 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி கார் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ ஆல்டோ K10 இது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 2012 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. BS6 எமிஷன் நார்ம்ஸ் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து இந்த வண்டியை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வண்டியில் இருந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து அவங்க அப்கிரேட் பண்ணலை. ஸோ ஃபைனலி இந்த ஆல்டோ K10 நேம் பிளேட் வந்து இந்தியாவுக்கு திரும்பவும் வந்திருக்கு. ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலான ட்ரைவ் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வண்டியில் சப்ஸ்டான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நிறைய மாற்றங்கள் இருக்குது. டிசைன் புதுசு, இன்டீரியர் வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க, புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, புது பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டியோட பிளாட்ஃபார்ம் வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ இருக்கிற நிறைய மாருதி சுசுகி கார்ஸில் இக்னிஸ், வேகனார், எஸ்ப்ரெஸோ இந்த மாதிரி நிறைய கார்ஸில் இருக்கிற சேம் பிளாட்ஃபார்ம் தான் இது. அப்புறம் ஆல்டோ 800 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்து பெருசாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக உங்கள் காரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இம்பாக்டோ அண்ட் கிளின்டோ அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,99,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. நீங்கள் ஆண்டோர் எடுத்திங்கன்னா 4.25 to 4.5 அந்த மாதிரி வரும். டாப் அண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 5,83,000 ரூபாய் டாப் ஸ்பெக் மாடலுக்கு, அதாவது ஆல்டோ K10 VXI ப்ளஸ் AMTக்கு. இதுவே வந்து VXI ப்ளஸ் மேனுவலுக்கு பார்த்தீங்கன்னா 5,33,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. மொத்தம் 6 வேரியன்ட்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து டாப் அண்ட் வெர்ஷன்ஸ் தான் ஆப்வியஸ்லி கொச்சியில் வந்து ட்ரைவ் பண்ணோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயினாக இந்த ப்ரைஸுக்கு, ஏன்னா 5,83,000 ரூபாய், ஈவன் நீங்கள் இந்த வண்டியோட மேனுவல் டாப் அண்ட் நீங்கள் எடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு 6 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஈஸியாக 6.25 மேலே போயிடும். ஸோ இது வந்து ஒர்த்தா, அதான் நான் எனக்கு சொல்ல போகிறேன். அதாவது க்ளோஸ் டு 7 லட்சம் நீங்கள் இந்த ஆல்டோ K10 ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்றது தான் பெரிய கேள்வி. இந்த வண்டி மொத்தம் நிறைய கலர் ஸ்கீம்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒயிட், சில்வர், கிரே, ரெட், ப்ளூ, அப்புறம் எர்த் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கலரு. அப்புறம் இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் படியே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக நீங்கள் ஆல்டோ 800 கம்பேர் பண்ணும்போது 85 mm லென்த் அதிகம், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 45 mm அதிகம், ஓவரால் வீல் பேஸ் லென்த்தே வந்து 20 mm அதிகம். அதனால் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓவரால் வீல் பேஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 2,380 mm. இந்த வண்டியில் என்ஜின், புது என்ஜின் இப்போ ரீசெண்டாக எஸ்ப்ரெஸோவில் லான்ச் பண்ண இந்த 1 liter K10C 3 cylinder dual VVT பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து ஐடியல் ஸ்டாப் டெக்னாலஜியோட இருக்குது. அதாவது நீங்கள் வண்டியை வந்து டிராஃபிக்கில் ஐடியில் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்சஸ் வந்து சென்ஸ் பண்ணி அப்போவே வண்டி ஆஃப் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிக்கும். இதான் வந்து திங்கு. இந்த இன்ஜின் 67 PS மேக்ஸிமம் பார் 5,500 RPMல, 89 Nm ஆஃப் பீக் டார்க், 3,500 RPMல. அது ஒரு 5 ஸ்பீட் மேனுவலும் ஒரு 5 ஸ்பீட் AMTயும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட கிளைம்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு 25 km/L. நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் எங்களுக்கு 22 km/L மைலேஜ் கிடச்சிது. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான மாருதி சுசுகி கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான சாசி. நீங்கள் டிரைவர்ஸ் காக்பிட்டில் உட்காந்துருக்கும் போதே ஆல்டோ 800 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்றது வந்து அந்த உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃப்ரண்ட் ஆகட்டும், ரியர் ஆகட்டும். ஏன்னா ரியரில் வந்து உட்காரும்போது உங்களுக்கு வண்டியோட நீங்கள் ஒரு 6 feet கையாக இருந்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு நீ ரூம், லெக் ரூம் இதெல்லாமே வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காது, பட் ஸ்டில் போதுமாங்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் நீங்கள் டிரைவராக இருந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த வண்டியோட நல்ல லைட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு மெயினாக கார்னர்ஸில் எடுக்கும்போது தெரியும். ஸ்ட்ரைட் லைனில் நீங்கள் ஓட்டும் போது வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது. அப்புறம் ஸ்டீரிங் வீல் வந்து நல்ல லைட்டான ஸ்டீரிங் வீல், நல்ல ரெஸ்பான்சிவான ஸ்டீரிங் வீல். யூஸ்வலாக ஆல்டோஸில் அப்படி தான் இருக்கும். அதை வந்து இந்த வண்டியிலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா லைட்டான கிளச் கொடுத்துருக்காங்க. த்ராட்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பவர்ஃபுல்லான என்ஜின் கிடையாது, பட் ஸ்டில் 800 கூட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் வந்து இந்த வண்டியில் அதிகம். ஸோ இது ஒரு நல்ல லைட் வெயிட்டான ஒரு காராக இருக்குது. ஜஸ்ட் ஓவர் 1,150 kilograms தான் இந்த வண்டியோட கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்டு. அதனால் ஓட்டுறதுக்கு வந்து நல்ல நிம்பிளாக நல்ல ஃபன்னான ஒரு காராக இருக்குங்க. ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து மாருதி சுசுகியோட என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு தம்சமான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இந்த வண்டி நிறைய பேர் ஒரு ஆல்ரெடி ஒரு கார் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு செகண்ட் காராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வண்டி ஒரு நல்ல பிக்காக இருக்கிறதுக்கு மெயினாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக சொல்கிறேன். ஓரளவுக்கு டிராஃபிக்கில் ரொம்ப பெருசாக நீங்கள்
ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் ஓட்ட மாட்டீங்க அப்படிங்க இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகும். ஒரு செகண்ட் காரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது. அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக சொல்லப்போனால் செலீரியோ எடுக்கிறதுக்கு இந்த வண்டி ஒரு சின்ன ஒரு மினி செலீரியோன்னு சொல்லலாங்க. அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செலீரியோக்கும் இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. மெயினாக வந்து டிசைனில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஃப்ரண்ட் ஃபாசியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த சிங்கிள் பீஸ் ஃப்ரண்ட் கிரில் வந்து புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஹனிகோம் பேட்டர்ன் இருக்கும் பிளாக் கலரில். பம்பர் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஷீ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. லோவர் சென்ட்ரல் ஏர் இன்டேக் இருக்கும். ஹெட்லாம்ப் பார்த்திங்கன்னா நல்ல பின்னாடி ஸ்விப் பண்ண மாதிரி டிசைனில் கொடுத்துருப்பாங்க. சுசுகி பேட்ச் வந்து ஜஸ்ட் புது பானட்டுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ரேக்கடாக ஃபினிஷ் பண்ணி வைப்பாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு. மற்றபடி புது 13 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் கவர்ஸோட ஆப்வியஸ்லி அவ்வளோ வீல்ஸ் இல்லை. அப்புறம் டெயில் லாம்ப்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆர்விஎம்ஸ் வந்து பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. டோ ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா பாடி கலர்டு. நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர் கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் இருக்கும். அப்புறம் புது ரியர் பம்பர் கொடுத்துருக்காங்க. டெயில் கேட்டும் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். மெயினாக வந்து ஸ்பேஷியஸாகவும் இருக்குது ஆல்டோ இக்னிட் கூட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் மெயினாக நாங்கள் ஓட்டின டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது. அப்ஹோல் ஸ்ட்ரீமே பார்த்திங்கன்னா புதுசு. டேஷ்போர்டு வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் வீல் வந்து மோட்டர் கண்ட்ரோல்ஸோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா ஃபங்கியாக இருக்குது. அது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து காமிக்குது. அதே மாதிரி இந்த டச் ஸ்க்ரீன் நிறைய பழக்கப்பட்ட டச் ஸ்க்ரீன் தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வேகனாரில் செலரியிலலாம் இருக்கிற டச் ஸ்க்ரீன் தான். டச் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. அதாவது அந்த ப்ரைஸ்க்கு அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து ஓகேயாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா டுவல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் ஏபிடி எல்லாமே கொடுக்குறாங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்து எலக்ட்ரிக்கலி ஆப்பரபிள் ரிவ்யூ மிரர்ஸ் கொடுக்குறாங்க. அவுட் சைட் ரிவ்யூ மிரர்ஸ். அப்புறம் 4 சைடும் பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. மெயினாக வந்து ஆட்டோ இக்னிட் கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் 15 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. டேர்னிங் ரேடியஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ட்டான டேர்னிங் ரேடியஸ் 4.5 மீட்டர்ஸ். ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது பூட் ஸ்பேஸ்னு பார்த்திங்கன்னா டீசெண்டான பூட் ஸ்பேஸ் ஒரு என்ட்ரி லெவல் காருக்கு. ஸோ ஒரு நீங்கள் ஓவராலாக இந்த வண்டி சம்மப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக நீங்கள் இப்போ தான் ஓட்டி பழகிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் காராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 7 லட்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இந்த வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தாங்க. 7 லட்சத்து இந்த வண்டி ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் ஒரு செகண்ட் காராக எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓகே. ஏன்னா செகண்ட் காராக ஆப்வியஸ்லி எடுக்கிறீங்கன்னா அதோட பெரிய கார் தான் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 6-7 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு நான் வேணால் எடுக்கலாம். பட் ரொம்ப பட்ஜெட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 7 லேக்கு இந்த ஆல்டோ கேட்டன் எக்ஸ்பென்சிவ் தான் என்னை பொறுத்தளவுக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு ஆல்டோ கேட்டன் தான் வேணும் அப்படின்னா வந்து விஎக்ஸ்ஐ மேனுவல் எடுக்கலாம். ஏன்னா விஎக்ஸ்ஐ மேனுவல் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 லட்சம். ஒரு 6,500 வந்து உங்களுக்கு ஈஸியாக 6,500 முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேரியண்ட் எடுக்கலாம். என்ட்ரி லெவல் வேரியண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் பெட்டர் விஎக்ஸ்ஐ போகலாம். இல்லை வந்து விஎக்ஸ்ஐ ப்ளஸ் போகலாம். விஎக்ஸ்ஐ ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் விஎக்ஸ்ஐ போகலாம். பட் ஸ்டில் ஆஸ் அ ஹோல் கார் நீங்கள் வந்து டாப் அண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் குவிட் ஆர் ஈவன் நீங்கள் டியாகோவோட சில வேரியன்ஸ் போகலாம். ஏன்னா டியாகோ பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டோ கேட்டன் as well as மற்ற மாடல்ஸ் அதாவது இன்க்ளூடிங் ரெனோ குவிட் இது கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரான கார். ஏன்னா 4 ஸ்டார்ஸ் குளோபல் அண்ட் கேப் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார். ஸோ அதனால் அது ஒரு இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர். see you all again.